நாங்க அது உண்டுங்களா? ஏன்டா உழுதுன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். நம்ம பணம் வாங்காம உழுத மாதிரி நாங்களும் காசு கொடுத்தாண்டா வாங்கி சாப்பிடுறோம். காசி தாங்க பெருச்சு காசி. அது இன்னைக்கு போக நாளைக்கு வரும். மனுஷனுக்கு குணம் தாங்க பெருச்சு. குணம் பெருசுன்றவன் ஏன்டா பணத்துக்கு பிச்சை எடுக்கிற? அந்த நிலைமைக்கு நீங்க கொண்டுட்டு வந்து விட்டுட்டீங்க. இன்னைக்கு நீங்க இருக்கிற இந்த வீடு யாரு கட்டினது தெரியுமா? யாரு கட்டுறா? யாரா தெரியாது சொல்ற? மண் குடிச்சல வாழனால தொழிலாளி அவன் கட்டினது. அவன் எந்த குடிச்சல வாழ்ந்தா எனக்கு என்ன? பணம் வாங்காமையா கட்டினான்? சாயந்தரம் ஆன உடனே சல்லி ரெண்டுக்கிட்டு தான்டா போயிருக்கான் ஒவ்வொரு பயிலும். பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ் பரதேசி பசங்க பாலிடிக்ஸ். போடா. நம்ம நாட்டுல எண்ணி பார்த்தா 400 பணக்காரன் கூட தேர மாட்டான். இவனுங்க என்னடா சதா அவனுங்களே திட்டிக்கிட்டு இருக்கானுங்க. பொறாம பிடிச்ச பயலுக்கு. ஒவ்வொருத்தன் ஒரு நாட்டை பணக்கார நாடு ஆக்கணும்னு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறான். இங்க என்னடான்னா இருக்கிற பணக்காரனையும் பிச்சைக்காரன் ஆக்கிறதுக்கு திட்டம் திட்டுறானுங்களா. அதுக்கு பேர் என்னடான்னா சரிசமானமா வாழ்றதான் புரியாத பயலுக்கு. சரியா சொன்ன தம்பி. ஒரு பேச்சுனாலும் கனகச்சிதமா தான் சொல்றேன். வாங்க பேங்கர் முனியாண்டி இல்லையா? டே மாயாண்டி ஒரு சேர் கொண்டாந்து போடு. பரவாயில்ல தம்பி. இல்ல சும்மா உட்காருங்க. நம்ம குமார் தம்பி இங்க இருந்தா பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். அவன் இன்னைக்கு பூரா இங்க வரலையே. ஏன் என்ன விசேஷம்? விசேஷம் ஒண்ணும் இல்ல. ஏதாவது ரகசியமா இருந்தா உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க, சொல்லாதீங்க. நீங்க ஒரு கூத்து தம்பி. இதுல என்ன ரகசியம்? அதான் நம்ம சங்கர் பயலுக்கு 1 லட்சம் ரூபாய் ரேஸ்ல அடிச்சதே. அது நம்ம குமார் கொடுத்த டிப்புன்னு கேள்விப்பட்டேன். உண்மைதானே? உண்மைதான். அது மாதிரி நமக்கு ஒண்ணு அடிச்சா எப்படி இருக்குன்னு ஆசை வந்துடுச்சு. ஆசை வந்துடுச்சா? அப்ப சரிதான். நீ ஒரு கூத்து தம்பி. எப்ப பார்த்தாலும் வேடிக்கையா பேசிக்கிட்டு. நான் எதுக்காக சொல்றேன்னா 5 ரூபாயில இப்படி ஒரு அதிர்ஷ்டம் இருக்குதுன்னா அதை ஏன் விட்டு வைக்கிறதுன்னு கேக்குறேன். விடக்கூடாது. புடிச்சு பாருங்க. அதனாலதான் குமார் தம்பிய பார்த்து ஒரு டிப்பு வாங்கிட்டு போலாமே நீங்க தேடிக்கிட்டு வந்தேன். அப்ப அவனை போய் தேடி பார்த்து என்னது டிப்பு டிப்பு அந்த டிப்பு பார்த்து வாங்கி சட்டுப்பட்டு போங்க. ஆமா தம்பி. வழி வரத ஏன் விடுதானே? மாயண்டி வரட்டுமா? ஐயோ பாவம், அவரை போய் எங்க குமார் கிட்ட அனுப்பி வைக்கிறீங்க? வீணா கெட்டு போயிடுவாருங்க. கடட்டும், நல்லா கடட்டும். நானும் வாய புழக்கிற. இங்க வந்தா பார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு பிச்சைக்காரன், அவனை விட பெரிய பிச்சைக்காரன். இவனுக்கு இருக்கிற சொத்தே போதும். அதிக ஆசை இருக்கிற பசங்க பூரா அழியணும்.